பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றிய எனக்கு இன்றைய தினம் ஆளுமைக்கு இலக்கணம் வகுத்த உத்தமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றொரு உயர்வான மனிதரை பற்றி உரத்த சிந்தனைகளை சொல்லக்கூடிய நல்லதொரு தலைப்பு இது. எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாமெல்லாம் பின்பற்றி வாழுவதற்கு 2 அம்சம் கொடுத்திருக்கிறான். அரபியில் இப்படி சொல்லுவார்கள், கிதாபுல்லா ரிஜாலுல்லா. கிதாபுல்லா என்றால் அல்லாஹுவின் வேதம், ரிஜாலுல்லா என்றால் அல்லாஹுவினுடைய சில மனிதர்கள். ரெண்டுமே வேண்டும். வெறும் வேத மட்டும் யாரும் வாழ்ந்துவிட முடியாது. ஒருவர் கையில குர்ஆன் இருக்கிறது, தௌரா இருக்கிறது, இன்ஜீல் இருக்கிறது, ஜபூர் இருக்கிறது, என்ன புத்தகம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், வெறும் வேதத்தை வைத்து வாழ முடியுமா? முடியாது. சில மனிதர்களின் வழிகாட்டல் வேண்டும். அதற்கு இறைவன் சில பேரை உலகத்திலே அடையாளப்படுத்துகிறான். அதிலே முதல் தரம் நபிமார்கள். இந்த பக்கம் வேதமும் வேண்டும், மறுபக்கம் நபிமார்கள் வேண்டும். நபிமார்களின் வருகை முற்று பெறுகிற போது அதற்கு பின்னாலே சில நல்லடியார்களை இறைவன் வைக்கிறார். வேதமும் வேண்டும், நல்ல மனிதர்கள் வேண்டும். அவர்களை பார்த்து அவர்களை போல் வாழுவதற்கு முயற்சிக்கிற சில முன்மாதிரி மனிதர்கள் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். முன்னாலே நபிமார்கள் இருந்தார்கள். எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு வந்த பின்னால் வேதமும் நின்று விட்டது, நுபுவத் என்கிற நபிப்பட்டமும் நின்று விட்டது. கியாமத்து வரை வேறு ஒரு வேதம் குர்ஆனை தவிர இனி வராது. கியாமத்து வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறுதியாகிவிட்ட இன்னொரு நபி வர முடியாது. அப்ப நபிமார்களின் வருகை முழுமை பெறுகிற போது மக்கள் பார்த்து முன்மாதிரிகளாய், ரோல் மாடல்களாய் கொண்டு அவர்களை பார்க்க, பின்பற்ற, அவர்களை போல் வாழ சில நல்ல மனிதர்களை அல்லாஹ் வைக்கிறான். அவர்களுக்குத்தான் ரிஜாலுல்லா என்று பெயர். அல்லாஹ்வின் மனிதர்கள். வேதமும் வேண்டும், சில முன்மாதிரி மனிதர்களும் வேண்டும். வெறும் வேதத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கையில் குர்ஆனை கொடுத்து நீங்கள் எல்லாம் இதை பார்த்து கரெக்டாக வாழுங்க அப்படின்னு சொல்லி குர்ஆனை மட்டும் கொடுத்துருந்தா நாம் கரெக்டாக வாழ முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அவர்கள் ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார்கள். எப்படி தூங்கணும், எப்படி எந்திரிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி உண்ணணும், எப்படி பேசணும், அவர்கள் செய்ய 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 நாமும் செய்து விடுகிறோம். ஒரு பக்கம் குர்ஆன் என்று பெயர், மறுபக்கம் சுன்னா என்று பெயர். இல்லை, இதெல்லாம் இல்லை. முன்மாதிரி மனிதர்கள் இல்லை, வெறும் வேதம் மட்டும் இருக்கிறது, வாழ முடியாது. அடிக்கடி இந்த உதாரணம் நான் சொல்லுவது உண்டு. ஏதாவது புத்தகம் எழுதியிருப்பான், கார் ஓட்டுவது எப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது தமிழில். படித்து முடிச்சுட்டு யாராவது வண்டி ஓட்டிட முடியுமா? காடி ஓட்டிட முடியுமா? ஆனால் புக்கு அதுதான் இருக்குது. 50 பக்கம் இருக்குது. 50 பக்கமும் எல்லாம் கீர் சிஸ்டம், எக்ஸலேட்டர் சிஸ்டம், ஃப்ரண்ட்டு பேக், அது இது எல்லாம் இருக்குது. ஆனால் படித்து முடிச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. இது வேதம். அதை செலுத்துவதற்கு ஒரு டிரைவிங் கைடு வேண்டும். நமக்கு ஒருவர் அமர்த்து சொல்லித்தர வேண்டும். அது யாரோ ஒரு டிரைவிங் ஸ்கூலுடைய ஏதாவது மாஸ்டர் அல்லது நம்முடைய தந்தை, நம்முடைய அண்ணன், யாரோ ஒருவர் நமக்கு ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுலேருந்தே சொல்லித்தரணும். நீ இப்படி பிடிக்கிறதே சரியில்லை, இப்படி பிடி, இப்படி பிடி, நியூட்ரு, ஃபஸ்ட்டு, செகண்டு, அல்லது ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் அதனுடைய நுணுக்கம் எல்லாத்தையும் உட்காந்து ஒருத்தர் சொல்லி தர 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 நம்ம வண்டி ஓட்டிடலாம். அப்போ வாழ்க்கை
வாழ்க்கையினுடைய வீதியில ஒரு வாகனத்தை ஓட்டுவதற்கே ஒருவர் டிரைவிங் கைடு வேண்டும் என்றால் வாழ்க்கையை ஓட்ட ஒரு பெரிய கைடு வேண்டும். அந்த கைடுக்கு இந்த உலகத்தில் பெயர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பெற்றதற்கு பின்னால் அந்த கைடுடைய இடத்திலே நமக்கு ரோல் மாடல்களாக நிற்பவர்களுக்கு பெயர் சஹாபாக்கள். வெறுமனே வேதத்தை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. நினைச்சிருந்தா ஒரு 30 ஜூஸ் குரானை அப்படி பைண்டடா அந்த காபா மேல அப்படி வச்சுட்டு, மக்களே ஒரு சத்தம் மட்டும் மக்காவில், உங்களுக்கு ஒரு குரான் வைத்திருக்கிறேன், காபாவில் இருக்கிறது, எடுத்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அல்லாவுக்கும் தெரியும் என்னமோ ஏட்டு கல்வி எதுக்கோ உதவாதுங்களா, உதவாது. அது ஏடு மட்டும்தான், கறிக்கு உதவாதா? ஏட்டு சுரக்காய் இந்த சமைக்கிறதுக்கு உதவாது போல தெரியுது. ஆமா, சில பேர்லாம் புஸ்தகத்தை பார்த்துட்டு இப்ப சமைக்கிறான். புஸ்தகத்தை பார்த்துட்டு சமையல் அப்படின்னு சமையல் குறிப்புகள் 600 சமையல் குறிப்புகள் நம்ம யூடியூப்ல பார்த்து இட்லி சுட்ட மாதிரி தான் இப்ப நிறைய அப்படிதானே நடக்கு. அதை பார்த்துட்டு சமைக்கிறது, சமையல் கலையில் உள்ள புஸ்தகத்தை படிச்சுட்டு இவன் கரெக்டாக இறக்குனான்னா பாயாசம் காய்ச்சிருங்கிற பேரில் எவனா ஒருத்தன் புஸ்தகத்தை பார்த்துட்டு கரெக்டாக பாயாசம் காய்ச்சிருக்கான். கடைசியில் லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சு, அவ்வளோதான், ஃபினிஷ், பாயாசம் இறக்க வேண்டியதுதான் அடுப்பில் இருந்து. அவன் பாட்டில் அங்கே நின்று கத்தனானா, பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். என்னடா பண்ற அப்படின்னா, இல்லை புக்கில் போட்டிருக்குது கடைசியில் ஏலம் போட்டு இறக்கவும். ஏலக்காயை சொல்லியிருக்கான். இந்த ஏலம்ங்கிறது ஏலம்ன்றதுக்கும் பொருந்தும், ஏலக்காய்க்கும் பொருந்தும். ஏலம் போட்டு இறக்கவும்னா சில பேர்லாம் பாயாசம் காய்ச்சணுங்கிற பேர்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது பசை மாதிரி இருக்கும், அது வாயில குடிச்சா ஒட்டிக்கும். இதெல்லாம் என்னன்னா ஏடுகளை பார்த்து விட்டு செயல்படுபவர்களால் ஏற்படுகிற விபரீதம். அல்லாஹ் அப்படி ஒரு விபரீதத்தை எந்த காலத்திலையும் வைக்கல. தௌராத்து வருகிற போது கூடவே மூசா என்கிற வழிகாட்டி வருகிறார் அலைஹிஸ்ஸலாம். இன்ஜீல் வருகிற போது கூடவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அதுபோலத்தான் குர்ஆன் வருகிற போது ஒரு அற்புதமான கைடாக, வழிகாட்டியாக, குர்ஆனின் வரிக்கு வரி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய முன்மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். நபித்துவம் எப்போது நிறைவு பெறுகிறதோ, நபித்துவம் எப்போது முடிந்ததோ, அங்கே அந்த ரோல் மாடல்கள் இடத்தை அடைக்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பெயர்தான் சஹாபாக்கள். குறிப்பாக ஹுலஃபாஏ ராஷிதீன்கள், நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள், அபூ ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது என்ன வரிசையா இதையெல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்க வேணாம். சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அகில உலக அளவில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள்ட்ட இதுதான் வரிசை. இந்த வரிசையை கூட மாற்றக்கூடாது. செகண்ட் தேர்டுக்கு போறதோ, 4th தேர்டுக்கு இதெல்லாம் கூடாது. ஷியாக்களை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அலி ரலியல்லாஹு அன்ஹு. 4 பேர்த்துல அபூபக்கர் அல்ல முதலில், உமர் அல்ல 2வது, உஸ்மான் அல்ல 3வது, அவர்களிடம் அலி முதலில். அதற்கு பிறகு அலியினுடைய சந்ததிகள் வருவார்கள். இந்த குலஃபாக்களை அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிற கேவலமானவர்கள் ஷியாக்கள். ஷியாக்களோடு தொடர்புகள் இருப்பதும் ஷியாக்களோடு பழகுவதும் நம்முடைய அடுத்த தலைமுறை மாணவர்களிடத்தில் நிறைய உண்டு என்பதற்காக சொல்லுகிறேன். சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய வரிசை என்பது இதுதான். அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்றதற்கு பிறகு நாம் பார்த்து வாழுவதற்கு முன்மாதிரிகளை அல்லாஹ் வைத்தான். அந்த முன்மாதிரிகளில் முதலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கலீஃபாக்களோடு நிற்கவில்லை. நல்லவர்கள் வந்தார்கள், இமாம்கள் வந்தார்கள், சித்தீகீன்கள் வந்தார்கள், ஃபுகஹாக்கள் வந்தார்கள், நிறைய நல்லவர்கள். ஒவ்வொரு காலத்திலேயும் ஹதீஸில் வருகிறது, ஒவ்வொரு 100 வருஷத்திற்கு ஒரு முறை ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்தையே சீர்திருத்தம் செய்து நன்மைகளில் புரட்டி போட்டு மிகப்பெரிய ஆளுமைகளை அல்லாஹ் ஒவ்வொரு 100 வருஷத்திலும் அனுப்புகிறான். இன்னல்லாஹ யபஅது ஃபீ குல்லி மிஅதி ஸனத்தின் மை யுஜத்திது லஹா தீனஹா. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 100 வருஷத்திலேயும் இந்த உம்மத்தை
தஜ்தீத் செய்கிற, இந்த உம்மத்தை புதுப்பிக்கிற, இந்த உம்மத்தை நல்வழிப்படுத்துகிற நல்லவர்கள் ஒவ்வொரு 100 வருஷத்திலும் வருகிறார்கள். இந்த நல்லவர்களின் துவக்கம் எங்கு தெரியுமா? ஹலீஃபாக்களில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஒவ்வொரு 100 வருஷத்திலேயும் இந்த சமுதாயத்தை எல்லா விஷயத்திலும் வழிநடத்துகிற மேன்மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வரிசையில் நபிமார்களுக்கு பின்னாலே நாம் பின்பற்றுவதற்கு, நாம் பார்த்து வாழுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் வழங்கிய வாக்களில் இன்றைய தினம் நாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆளுமை திறனை, அவர்கள் ஏற்படுத்திய சீர்திருத்தம், அவர்கள் ஆற்றிய மக்கள் சேவை, அவர்களுக்கு இருந்த இறை அச்சம், ஒரு குடும்பஸ்தராய், ஒரு தந்தையாய், ஒரு கணவராய், ஒரு ஆளுநராய், ஒரு அதிபராய், ஒரு மக்கள் சேவகராய், எல்லா கோணத்திலேயும் நாம் உமரை பார்க்க வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போதுதான் அந்த மாமனிதரின் ஆளுமை நமக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை விட உயர்ந்தவர்கள், சந்தேகமில்லை. ஆனால் ஆட்சியும் காலமும் அவர்களுக்கு நீண்ட காலம் கைகூடவில்லை. ஒரு 2-2.5 வருஷத்தில் அவர்கள் விடை பெற வேண்டிய சூழ்நிலை. நீண்ட காலம் இஸ்லாத்தை உலகத்தினுடைய 8 திக்கிலும் கொண்டு போய் சேர்த்த பெருமை 10.5 வருஷம் கலீஃபாவாக இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாரும். 10.5 வருஷம் ஆட்சி காலமும் கையிலே கிடைத்தது, சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் இருந்தது, நேர்த்தியான தூர பார்வை இருந்தது. எல்லாம் சேர்த்து ஒரு 10.5 வருஷத்தில், சொல்ல போனால் சில மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்ற மாதிரி இஸ்லாத்தை இன்னொரு தடவை முகம்மதுவுக்கு பின்னால நிறுவியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற கருத்து பொருந்துகிற அளவுக்கு 10.5 வருஷத்தில் அவர் ஆற்றினார். அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பாராட்டுகிற போது ஒரு வரி சொல்லுகிறார், இன்ன இப்ராஹீம கான உம்மா. இப்ராஹிம் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம். ஒத்த ஆளுங்க, அவர் ஒரு சமுதாயம். நிறைய சேவை செய்து ஆக்கப்பூர்வமான பணி செய்து முடிக்கிற ஒருவரை இவர் தனி மனிதர் அல்ல, இவர் சமுதாயம் என்று சொல்லுவது வழக்கம். இது குர்ஆனுடைய பாணி. சத்தியமாய் இந்த உம்மத்திலே உமர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம், அவர் ஒரு உம்மத், அவர் ஒரு சமுதாயம். ஒரு பெரிய சமுதாயம் சேர்ந்து என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை பணிகளையும் ஒற்றை ஆளாய் மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு வரைக்கும் வரலாறுல நின்னுட்டாரே, நிறைய பேர் நிக்கலையே. அவங்க ஆட்சி முடிஞ்சு 1350 வருஷத்துக்கு மேல ஆகுது, 1400 வருஷம் ஆகுது ஆட்சி முடிஞ்சு. எங்க இந்தியாவில் காந்திஜி எழுதுறார், உமர் போல் ஆட்சி அமைக்க வேண்டும், அவர் ஆளுமைக்கு கீழே இருந்தது போல் ஒரு நாடு வேண்டும். எங்க இந்தியாவில் இருக்கிறது உமர், இவர் காந்தி எழுதுகிறார். தேசத்தினுடைய தந்தை என்று சொல்லுகிற காந்தி இடத்திலே போய் நீட்டினாலும் யார் போல் ஆட்சி அமைக்க ஆசை என்றால் அவர் உமர் என்கிறார். இப்போது ஜெயித்திருக்கிற கேஜரிவால் இடத்திலே போய் மைக்கை நீட்டினாலும் டெல்லியில என்ன ஆட்சி தரப்போகிறீர்கள் என்றால் உமர் போல் ஆட்சி தர வேண்டும் என்கிறார். ஒரு நீண்ட காலமாக ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் ஆசைப்படுகிற ஆளுமையாய் நிற்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 10 வருஷம் ஆண்டுட்டு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எத்தனையோ மன்னர் ஆண்டுட்டு போயிருக்கான். சும்மா அப்படியே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு, அந்த புறத்தில் உட்காந்துட்டு, ஒரு 10-100 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு அப்படியே அவன் பாட்டில் வாழ்ந்துட்டு ஒரு சைஸா சொகுசா உண்டு. 10 வருஷம் ஆக எளிமையான தோற்றம். ஆனால் ஒரு வெகு தூரம் சிந்தித்து ஆற்ற வேண்டிய களப்பணிகளை செய்த ஆளுமை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ரத் அவங்க இஸ்லாத்தில் சேர்ந்ததை பற்றி சொன்னாங்க. அவங்க இஸ்லாத்தில் சேர்ற நிகழ்ச்சியை நான் சொல்ல வரல, சேர்ந்ததுனால என்ன தெரியுமா, உமர் என்கிற ஒற்றை மனிதர் இஸ்லாத்திலே சேருகிறார். அது வரைக்கும் வீட்டில் தொழுது அத்தனை பேரும் பப்ளிக்ல தொழுகிறாங்க. காரணம் உமர். உமர் அந்த குரூப்ல சேர்ந்துட்டாருன்னு உடனே அடிக்கிறவன் அடிக்க தயாரா இல்லை, பயப்படுறவங்க பயப்பட தயாரா இல்லை. எல்லாரும் வீதிக்கு வந்து தொழுகிறார்கள், காபாவில தொழுகிறார்கள், பப்ளிக்ல குர்ஆன் ஓதுகிறார்கள். இந்த மாபெரும் மாற்றத்திற்கு காரணம் ஒரே ஒரு மனிதரின் இஸ்லாம். 39 பேர் சேர்ந்திருக்கிறாங்க இஸ்லாத்தில். அப்போ இஸ்லாத்தினுடைய மொத்த எண்ணிக்கை
40வது ஆளாக உள்ளே நுழைகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், பிஹி தம்மத்தில் அர்பஊன், உமர் வந்தபோது எங்களுக்கு 40 நிறைவானது. பூமியில உள்ளவர்கள் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுக்கு என்ன சொன்னார்கள்? ஜிப்ரீல், இஸ்தபிஷர அஹ்லுஸ் ஸமாஇ பிஇஸ்லாமி உமர், உமரின் இஸ்லாத்தினால் வானத்தில் இருக்கிற மலக்குகளுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரே ஒரு ஆள் இஸ்லாத்தில் வர்றார், விண்ணில இருக்கிற மலக்குகள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். மொத்தமாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இருந்த பயமும் திரையும் அந்த துகளும் விலகி தெளிவாகிறது. ஓதனா அடிக்கிறாங்க, தொழுதா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே ஒரு குரூப் அங்கிருந்து இந்த ஹபஷான்னு சொல்லி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போயிட்டாங்க. இந்த ஊரில் வாழ முடியாதுன்னு பல பேர் கணவன் மனைவியா குழந்தைகளோட எல்லாம் போய் செட்டில்டு எங்க ஹபஷாவில். அங்கே செட்டில் ஆனவங்க உமர் சேர்ந்து பொட்டி படுக்கையோட என்னன்னா, இனி எவனுக்கும் இங்கே பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நாடு துறந்து சென்ற சமுதாயம் அப்படியே மீட்டும் புலம் தாயகம் திரும்புகிறது. ஒரே ஒரு மனிதருடைய இஸ்லாம் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த ஆளுமைகள் எல்லாம் உஸ்தாத் சொன்ன மாதிரி நபிகள் நாயகத்தின் பாசறையிலே வளர்ந்தவர்கள். ஒரு காலத்தில் அவங்களும் வேற மாதிரி இருந்தவங்க தானே. அவங்க அத்தா திட்டுவாங்களாம், நீ கழுத மேய்க்கிற கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே பின்னால நினைவு கூறுறாங்க, லேட்டாக வந்தாலும் திட்டு வரான், நேரத்தில் வந்தாலும் திட்டு வரான். சில தந்தைமார்கள் அப்படி இருப்பாங்க, அதாவது ஒரு முடிவோடு இருப்பாங்க. என்னன்னா இவனை திட்டுறது, அவங்களுக்கு வேற என்ன அஜெண்டாவே அதுதான். என்னன்னா இவனை திட்டணும். ஆமாம், அவன் முன்னாடி வந்துட்டா இவ்வளவு நேரத்தில் ஏன் வந்த, அவன் லேட்டாக வந்துட்டா இவ்வளவு லேட்டாக ஏன் வந்த, இப்படி ஏதாவது சொல்லி திட்டது. நீ கழுத மேய்க்கிறதுக்கு கூட தகுதி இல்லை என்று ஹத்தாபு திட்டுவாராம். யாரை? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை. ஒரு நேரத்தில் அதே உமர் யார் யாரோ ஷிர்க் எல்லாம் வைக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க பின்னால், எவ்வளோ மோசமாக இருந்தோம் நாங்கள், சிலைகளை செஞ்சு செஞ்சு வணங்குறது அது இதுன்ட்டு. நாங்கள் முதல்ல மக்காவில் உட்காந்துட்டு சிலை செய்வோம். சிலைன்னா மண்ணுக்கல் செய்கிறது இருக்குது, நாங்கள் ஸ்வீட்டில் செய்வோம். இந்த இனிப்பு களியெல்லாம் இருக்குல்ல, ஸ்வீட்லேயே கடவுளுடைய உருவம் அமைக்கிறது. அழகாக அப்படி அமைச்சு, கால் அமைச்சு, இது அமைச்சு, கை அமைச்சு, 4-5 கை வருது இல்லையா. பொதுவாக நீங்கள் கடவுள்களை பார்த்தீங்கன்னா 2 கை மட்டும் இருக்காது. அது இந்த பக்கம் இங்கே பின்னாடி இருந்து 2 வரும், முன்னாடி இருந்து 2 வரும். அத்தனை கை வச்சு, அத்தனை மூஞ்சி மூக்கு எல்லாம் வச்சு காலையில் செய்ய ஆரம்பிப்பாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே சொல்கிறாங்க, அதிகாலை செய்ய ஆரம்பிப்போம், சூரியன் உச்சிக்கு வர்ற வரையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்னது? நேர்த்தியாக அழகாக செஞ்சு முடிச்சு உச்சிக்கு வர்ற நேரத்தில் பசி எடுக்குமா, வழி இல்லை, செஞ்ச கடவுளோட கையை பிடிங்கி திங்கிறது. அப்புறம் அப்படியே மூக்கை பிடிங்கி திங்கிறது, காதை பிடிங்கி திங்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு தடவை மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் உட்காந்து நம்ம ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ சஹாபாக்கள்கிட்ட உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லும்போது, நான் இப்படியெல்லாம் வழிகேட்டில் இருந்தேன், நான் இப்படியெல்லாம் பாதை தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குற, நாங்கள் ஸ்வீட்லேயே செய்வோம், சில செய்வோம், கடைசியில் ஒரு சூரியன் உச்சிக்கு வர்றப்ப பசி எடுக்கும், செஞ்ச கடவுளை பிஸ்மில்லான்னு சாப்பிட்டு முடிச்சிடும், அவ்வளவுதான். இப்போ ஒரு நேரத்தில் எப்படியெல்லாமோ இருந்தவர்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பிடம், அந்த மஜ்லிஸ், அந்த சமூகம் ரசூலுடைய இருப்பிடத்திலே அமர்ந்ததற்கு பிறகு கழுதை மேய்க்க தகுதி இல்லாதவர் ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய 10 ஆண்டு கால வழிகாட்டியாய் அவர் மாறி போகிறார். இந்த அதிசயம் எதனால் நடந்ததென்றால் நாயகம் என்கிற தோழமையிலே கிடைத்தது. நல்ல தோழமைகள் நன்மையாய் உருவாக்கும், நல்லவர்களாய் உருவாக்கும். அதற்கு வேறு யாரும் உதாரணம் அல்ல, சஹாபாக்கள் உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசறையிலே அவர்கள் அப்படி ஆனார்கள். குறிப்பாக அவர்களுடைய உமர் என்று சொன்ன உடனே நீதம் என்று சொல்லுவார்கள், நீதத்தின் மறுபெயர் என்பார்கள். உமர் இந்த உலகத்திலே ஏற்படுத்த ஆளுமைகளில் மிகப்பெரிய செய்தி ஆட்சி அமைப்பு, அரசியல் அமைப்பு. எந்த கீழ்நிலையில் இருக்கிற கடை தொண்டனும் உரிமைகள் இல்லாமல் அவன் நசுக்கப்படக்கூடாது.
எந்த கவர்மெண்ட்டும் நல்ல கவர்மெண்ட்டுன்னு எப்போ சொல்லுவோம் தெரியுமா? அந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா தான் அந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்னு அர்த்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பிற்படுத்தப்பட்டவன் கூட தன்னுடைய ரைட்ஸை பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை உறுதி செய்தார்கள். சொல்லுவார்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யாராவது ஃபுராத் நதிக்கரையில் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு சொறி சிறங்கு பிடிச்ச ஆட்டை அதுக்கு மருந்து போடாம என் ஆட்சியில போட்டுட்டா அல்லாஹ் அந்த ஆடு செத்ததுக்கு என்கிட்ட கேள்வி கேட்பான், நான் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். இப்ப என் கவர்மெண்ட்ல ஒரு ஆடு அதற்கு மருந்து தடவாமல் விடப்படக்கூடாது என்கிற அளவுக்கு உயிரினங்களிலே இருந்து ஒரு ஆட்சியாளருக்கு கவனம் இருக்குமானால் அவர் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருப்பார். ஃபர்ஸ்ட் நாள் பதவி ஏற்ற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க ஹலீஃபான்னு. பதவி ஏற்ற உடனே இது வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் அமீருல் மோமினின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் முறையா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் மோமினின்னு கூப்பிட ஆரம்பிச்ச உடனே வெக்கம் வந்திருக்குது அவங்களுக்கு. நம்மளே போய் அமீருல் மோமினின்னு நம்ம அந்த அளவுக்குலாம் தகுதியான்னு யாரும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் அப்படிதான் நடந்திருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒளியிறது. ஏன்னா பார்க்குறவங்கலாம் அமீருல் மோமினின்னு கூப்பிடுறாங்களேன்னு. ரொம்ப பெரிய அளவில் தூக்குறப்போ இயற்கையா ஒரு வெக்கம் வருமா இல்லையா? அந்த ஜும்மாவில் அவர்கள் பதவியேற்ற முதல் ஜும்மாவில் பேசுகிற போது மிகவும் நடுங்கி கொண்டே உரையாற்றினார்கள். அந்த உரையில சொன்னாங்க மக்களை பார்த்து, எந்த ஆட்சியாளன் பேசுவான், இன்கான ஃபிய்ய இஅ்விஜாஜன், என்னிலே என் ஆட்சியிலே என் நடத்தையில் ஏதாவது கோணலை பார்த்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு ஆள் பப்ளிக் எந்திரிச்சு, சாதாரண சாமானியமான ஆள் எந்திரிச்சு சொன்னாரு, யா உமர் இப்னுல் ஹத்தாப் லகவ்வம்னாக பிசுயூஃபினா, நீ ஏதாவது தப்பு பண்ணா சொல்லி அல்ல எங்களுடைய வாள்லையே உன்னை திருத்துவோம். சொல்லிட முடியுமா? பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்கிற ஒரு ஆள், அந்த ஆள் பதவி ஏற்கிறப்ப மக்களே நீங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப மவனை அடிச்சு போடுவேன். பேசிட்டு நாம அங்கிருந்து கழன்ற முடியுங்கிறீங்க, நம்மளை வேற செல்லுல தூக்கிட்டு போய் வச்சிருவான். உமரை பார்த்து சொல்லுகிறார், லகவ்வம்னாக பிசுயூஃபினா, எங்கள் வாட்கள் பேசும், நீ தப்பா போனா. அதே மெம்பரிலே வைத்து உமரின் கணக்கு வழக்கு கேட்டார்கள், ஆடைக்கு கணக்கு கேட்டார்கள், பிரயாணத்திற்கு கணக்கு கேட்டார்கள், சட்டங்களின் மாற்றத்திற்கு விவரம் கேட்டார்கள். ஒரு ஆட்சியாளர் பப்ளிக்கினுடைய விமர்சனங்களுக்கு உட்பட்டவர் தான், பப்ளிக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தான் என்பதையெல்லாம் இந்த உலகத்தில் நிதர்சனமாக காட்டியவர்கள் உமர் ரலியல்லாஹு. அதனால தான் அந்த பக்கம் பெர்னாட் ஷா எழுதினாலும் இந்த பக்கம் காந்தி எழுதினாலும் உலகத்தில் குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தினுடைய எந்த எழுத்தாளர்கள் எதை எழுதினாலும் ஆட்சி என்று வருகிற போது, நீதம் என்று வருகிற போது, மக்கள் சேவை என்று வருகிற போது உமரை தள்ளி வைத்து விட்டு அவர்களால் எழுத முடியல. ஒருத்தரை ஹிஸ்டரியில தள்ளி வைக்க முடியலன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்திருக்கணும். இதுக்கு ரொம்ப பயங்கரமான இதெல்லாம் இல்லை, ஒட்டு போட்ட சட்டை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, நம்மால் போடுற ஒரு நாள் கோட்டு 12 லட்சம். உங்களுக்கு எந்த ஆளுன்னு தெரியுமா? ஆமா, நம்ம எதுக்கு பேர் சொல்லுவானே, 12 லட்சம் ஒரு கோட்டு, ஒன் டே. பிரைம் மினிஸ்டர்களுடைய ராஷ்டிரபதிகளுடைய புரோட்டோகால் படி ஒரு நாள் பூரா கூட போட முடியாது. புரோட்டோகாலே 5 மணி நேரம் அதை போட்டிருக்கலாம், அவ்வளோதான். இந்த 5 மணி நேரம் ஒரு சபையில் போடுறதுக்கான ட்ரெஸ்ஸு, அதனுடைய கோடு கோடாக போடுற அந்த கோட்டு, அந்த கோட்டில் சின்னதாக ஜரிகைகளில் அவங்களுடைய பேர், அந்த பேர் தயாராகிற ஒரு ட்ரெஸ்ஸினுடைய ஆட்சி மட்டும் விளங்கவே மாட்டேங்குது. ஆனால் ஒட்டு போட்ட ஆடையோடு எங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்த அந்த 10 வருஷ ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் இருக்கிற எவனும் அரசியல் அமைப்பை பேசினால் உமரை தள்ளி வைத்து விட்டு எழுதவும் பேசவும் முடியாது என்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒட்டு போட்ட ஆடையோடு இவர்கள் போகிற போது அந்நிய தேசங்களின் அரசன் மிரண்டான். உமர் வருகிறார் ஒரு டாம்பீகத்தோடு, பதவி பந்தாவோடு, பகட்டோடு போகல,
கிழிச்சு போன ட்ரெஸ்ஸும் ஒட்டு போட்ட ட்ரெஸ்ஸும். இந்த சாலிம்னு ஒருத்தர் இருக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அறிவிப்புகளுடைய வரிசை இந்த உலகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஒருத்தர். சாலிம் சொல்றாரு, எங்க கலீஃபாவோட ட்ரெஸ்ஸை ஏலத்துக்கு விட்டா எவனும் 4 திருகத்துக்கு கூட வாங்க மாட்டான். 4 திருகத்துக்கு கூட வாங்க மாட்டானா. என்னத்த அந்த ட்ரெஸ்ஸை 4 வெள்ளிக்கு போகாத ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாட்டினுடைய ஆட்சியாளர். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு இருக்கிற சுற்றுலா செலவுகள், உடைகளுக்கான செலவுகள், மேக்கப்புக்கான செலவுகள் இன்னொரு நாட்டுக்கு ரிஸ்க் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு இருக்கிறதா இல்லையா? உலகத்தில் ஆட்சியாளர்களுக்கான எளிமை. யார் படிப்பதென்றாலும் அங்கிருந்தா படிக்கணும். எல்லா ஸ்டேட்டுகளுக்கு கவர்னர்களை நியமித்து அந்த கவர்னர்களை அனுப்புனா அல்லாஹ் அக்பர். இவங்க ஜனாதிபதி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் போடுறாங்க. என்ன மாதிரி கவர்னர்கள், எத்தனை கண்டிஷன். கதவை சாத்திட்டு தூங்கக்கூடாது கவர்னர். ஏன்னா நாட்டு மக்கள் எந்த நேரத்திலையும் வரலாம். உன் கதவு தட்டப்படுகிற வண்ணம் இருப்பதில்லை, திறந்தே இருக்க வேண்டும். நாட்டில் உள்ளவங்க பப்ளிக் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம், அரசர் உயர்ந்த ட்ரெஸ் போடக்கூடாது. நீ ஆளுநர், நீ உயர்ந்த ட்ரெஸ் போடக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கு எழுதப்பட்ட நிபந்தனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னர்களுக்கு எழுதிய கடிதங்கள் இன்னைக்கும் இருக்கு. அதாவது புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறவெல்லாம் அந்த அந்த ஆத்திசூடியை படித்து விட்டுத்தான் எழுத வேண்டும். அதுல ஒண்ணுதான் என்ன தெரியுமா? லா தக்பலுல் ஹதியத ஃபஇன்னஹா ரிஷ்வத். அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, போஸ்ட்ல இருக்கிறவங்க யாரும் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. லா தக்பலுல் ஹதியா, ஹதியா வாங்காதீங்க. ஃபஇன்னஹா ரிஷ்வத்துன், அது அன்பளிப்பு அல்ல, லஞ்சம். என்ன ஒரு தீட்சண்யமான அரசியல் பார்வை. அது உண்மைதானே? அதிகாரிகிட்ட கும்பி, காவல்துறை அதிகாரிகிட்ட அல்லது நீதிபதியாக இருக்கிறவர்கிட்ட அவர்கிட்ட கொண்டு போய் இவர் பாட்டில் ஒரு 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 நல்ல அருமையான ஒரு அத்தர் அல்லது அருமையான ஒரு ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொண்டு போய் கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னா, அடுத்த வாரம் கேஸ் வர்றப்ப கொஞ்சம் பார்த்துக்கோன்னு அர்த்தம் இல்லையா? ஏதாவது தன்னுடைய காரியத்தை ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோன்னு வைங்களேன். மாணவர்களுடைய பெற்றோர் யாராவது வந்து பரீட்சைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து அழகாக ஒரு பேக்கு சூட்கேஸ் எல்லாம் ஆசிரியர்கிட்ட கொடுத்து, என் பையன் உங்கள்கிட்ட தான் படிக்கிறான், இந்த வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? பேப்பர் திருத்தும் போது கொஞ்சம் பார்த்து திருத்து அப்படின்னு அர்த்தம். அவன் பேப்பரை எடுக்கும்போது தானே அந்த நினைப்பு வரும், அந்த பேக்கு வரும், பேக்குக்குள்ள இருந்ததெல்லாம் ஞாபகத்தில் வரும். லா தக்பலுல் ஹதியா ஃபஇன்னஹா ரிஷ்வா. அரசமைப்பில் இருக்கக்கூடிய யாரும் ஹதியா வாங்கக்கூடாது. உலகத்துல எந்த அரசன் சொல்லுவான்? யாரு சொல்லுவா? எல்லாம் அரசு அந்த இடங்கள்ல தான் பூரா லஞ்சம். இந்த அண்டர் டேபிள் அமௌண்ட்னு ஒன்று இருக்கா இல்லையா? மேலே கொடுக்கறது கரெக்டாக கொடுக்கறதுன்னு அர்த்தம். இந்த கீழே கொடுக்கறது எல்லாமே அது சத்தம் இல்லாமல் கொடுக்கறது. யாரோ ஒரு குறும்புக்கார கவிஞன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் கவிதை எழுதியிருந்தான். என்னன்னு, அரசாங்க அலுவலகங்களுக்குள்ளே போகிற போது கண்ணாடி கதவுகளில் தள்ளு என்று எழுதியிருக்கும், கதவை அல்ல காசை. என்னங்க கண்ணாடியில் என்ன எழுதியிருக்குதுங்க? புஷ் எழுதியிருக்குமா இல்லையா? தமிழ்ல தள்ளுன்னு. இவன் போய் கதவை தள்ளிட்டு நிற்பான். தள்ள வேண்டியதை தள்ளணும். அண்டர் டேபிள் அமௌண்ட்டை தள்ளினா வேலை நடக்கும். இதுல ரொம்ப பிரபலமான இதுல உள்ள கவிதையெல்லாம் இருக்கு. எல்லா இதுலையும் லஞ்சம். அடுத்த ஒவ்வொரு அசைவுகள்லையும் லஞ்சம். எவனோ ஒருத்தன் பார்த்து ரொம்ப அழகா எழுதிட்டான். என்னன்னா, லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள். லஞ்சம் கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள். ரெண்டு ஒன்று வேலை ஒண்ணுதான் நடந்திருக்கு. ஆனா ரெண்டுமே பிடிச்சிட்டு போனது எதுக்குன்னா, அது வாங்கினதுக்காக. அங்க கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்துருக்கான், அவங்க விட்டுட்டாங்க. லா தக்பலுல் ஹதியா ஃபஇன்னஹா ரிஷ்வா. அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அன்பளிப்பு வாங்கக்கூடாது என்று ஆளுநர்களுக்கு சட்டம் போட்டவருடைய ஆட்சி எப்படி இருக்கும்? வரலாற்றினுடைய வழிநெடுகிலும் ஆடு மாடிலே இருந்து மனிதர்கள் வரைக்கும் அந்த 10.5 ஆண்டுகால ஆட்சி பொற்கால ஆட்சியாய் எழுதப்படுவதற்கு காரணம் அன்றைக்கு நடந்த நேர்மையான அரசியல் அமைப்பு. சும்மா ஒருத்தர் வந்து ரெக்கார்டா நிற்கிறார் ஹிஸ்டரியிலன்னா, ஆளுமையாக அவர் பரிணமிக்கிறார் என்றால் வெறுமனே சாதாரணமா ஏதோ 1-2 செயல் செஞ்சதுக்காக அல்ல. 10.5 வருஷமும்
அது அது ஒரு 10.5 மாற்று தங்கம். 10.5 வருஷமும் அபார சாதனைகள். சரி, இப்படியெல்லாம் கவர்மெண்ட்ல அதுல இதுல அரசியல் அமைப்புல ஜனாதிபதியில எல்லாம் இருக்கிறாட போல தெரியுது. அதனால அவரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படின்னா அதுலயும் ரொம்ப அழகா இருந்தாங்க. மக்களை வளர்த்துறதுல ரொம்ப அழகா இருந்தாங்க. அது மனைவிமார்கள்ட்ட ரொம்ப அழகா இருந்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டில் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஓவரா சண்டையாகி ஒரே சத்தமாகி போய் உமர்கிட்ட சொல்லுவோன்ட்டு ஒரு ஆள் போயிருக்கார். எங்க உமரது இல்லாத வீட்டுக்கு. அங்கே போனால் பக்கத்தில் அங்கேயும் சத்தம் கேட்குது, பலமாக சத்தம் கேட்குது. எங்க அந்தம்மாவோட சத்தமும். ஆனால் இவர் சத்தம் பெருசாக வரல. ஓ, உமர் கதையும் இப்படித்தானவா? அதாவது பாலேந்துகிற உமர், தீரம் செறிந்த உமர், நீதத்தின் நிழல் உமர். ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே வேற மாதிரி இருக்கேன்னு கதவை சத்தம் கேட்டவர் தட்டலை, திரும்பி போயிட்டார். உமரது எல்லான்னு கதவை தட்டாங்க. அவர் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. பாய் வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? இல்லை, நான் ஒரு விஷயமா வந்தேன், இங்கேயும் அப்படித்தான் இருக்குது, அதனால் நான் திரும்பி போகிறேன். இல்லை நீங்கள் வந்தது தெரியும், சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னார். என் வீட்டில் எனக்கும் மனைவிக்கும் ஒரே பிரச்சனை, அது சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேசலான்ட்டு வந்தேன். இங்கே அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு முரதியல்லான்னு சொன்னாங்க. நாங்களும் மக்காவிலே கரடு முரடாக இருந்தோம். மனைவிமார்கள் மீது அதிகாரத்தை பிரயோகிப்பதல்ல, வன்முறையை பிரயோகிக்கிற அளவுக்கு, அடிக்கிற அளவுக்கு மக்காவிலே இருந்தோம். மதீனா வந்ததற்கு பிறகு மனைவியர்களை அடிக்கிற பழக்கம் மட்டுமல்ல, அதிர்ந்து பேசுவது கூட இல்லை. மதீனா எங்களை மாற்றிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக மதீனா அது ஒரு பீஸ் பிளேஸ். அது அப்படி ஒரு அமைதி, அங்கே இருக்கிற குணமும் அமைதி. மதீனா வந்ததற்கு பிறகு உமரது எல்லான்னு சொல்றாங்க, எந்த மனைவிகளையும் திட்டுறது அடிக்கிறது அதெல்லாம் இல்லை, நாங்களும் மாறி போய்விட்டோம். அப்போ நாட்டை ஆளுகிற ஜனாதிபதியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே மனைவியோடு சகஜமான முறையில், அந்யோன்யமான முறையில் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது அந்யோன்யத்தின் அடையாளம், அது நெருக்கத்தின் அடையாளம். சில பேர் பயங்கரமா ராணுவமா இருப்பாங்க. நான் மட்டும்தான் பேசுவேன் இந்த வீட்டில், வேற யாரும் பேசக்கூடாது, என்ன கூட பேசுற, கூட பேசாத, பின்ன தனியா போய் பேசுவாங்க வேற ரூம்ல. நீ பேசும்போது உங்களோட தானே பேசுவாங்க. இந்த ராணுவ மிடுக்கெல்லாம் வீட்டில் காட்டல, நீங்க அங்கதான் கவனிக்கணும். உமர் வெளியில தளபதி, வெளியில ராணுவம், வெளியில வீரர், ஆனா வீட்டுக்குள்ள அப்படி இல்லை. நம்ம நேற்று முந்தானது கூட பயான்ல சொன்னேன் இல்லையா, கபால வச்சே சண்டை, எல்லா பக்கம் சண்டை. அதுலயும் சாபாக்கள் சில குடும்பங்களில் எவ்வளோ விவரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் சண்டை அதிகமாக இருக்கும். ஆமாம், ஆலிம்ஷாவுக்கு ஆலிமா ஓதன பிள்ளைய கட்டி வச்சுட்டாங்க, ரெண்டும் பொருத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆலிம்ஷா ஆலிமா, இந்த ரெண்டும் குடும்பம் நடத்தினா அந்த சண்டையும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், இவர் எந்த அதிசயம் சொல்ல முடியாது, அங்கிருந்து இன்னொரு அதிசயம் வரும். இவர் ஏதாவது சட்டம் சொன்னாருன்னு வைக்கல, அங்கிருந்து இன்னொரு சட்டம் வரும். அந்த சண்டை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆலிமாவும் ஓவர சண்டை போட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அந்த அம்மா ஆலிமா அம்மா அது என்ன பண்ணுச்சு, கோபத்தில் கத்து, உங்க கூட குடும்பம் நடத்திருக்கு, இப்ளீஸ் கூட குடும்பம் நடத்திடலாம். இவரு பயங்கர டென்ஷன் ஆகி, இப்ளீஸ் ரேஞ்சுக்கு நம்மளை இறக்கிட்டாளேன்னு சொல்லி அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாதுமான்னார். அதெல்லாம் முடியாதுமா. ஏன் முடியாது, உங்க கூட வாழ்ந்துட்டேன், அப்புறம் என்ன இப்ளீஸ் கூட வாழாம அப்படின்னு உடனே ரொம்ப கூலா பதில் சொல்லியிருக்காரு. இல்லம்மா, அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ண முடியாது. புரியுதா, நீ இப்ளீஸோட தங்கச்சின்ட்ட. ஏன் அவ்வளவு தூரம் அந்த அம்மா ஏங்குற? ரொம்ப விவரமா இருந்தாலும் சில நேரம் அந்த இடத்துல சண்டையும் இன்னும் விவரமா இருக்கும். அப்போ சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? நான் மட்டுமே பேசணுங்கிற அதிகார மையம் ஒரு குடும்பத்திலே இருக்குமானால் அது விளங்காது, அது விளங்காது. நானும் பேச வேண்டும், அவளும் பேச வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விடவா நாமெல்லாம் பெரிய ஆளுங்க? ஆயிஷா அம்மா பேசினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பேசினார்கள். அப்படித்தானே இருந்தது. இல்லறம் என்பது இரண்டு பேருக்கும் கோபப்படுகிற உரிமை உண்டு. இரண்டு பேருக்கும் ஒருவருக்கொருவர் அவ்வப்போது பொருந்தாமல் இருப்பதும் பிறகு பொருந்துவதும் பிறகு
அனைவருக்கும் பொதுவானது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டிலே மட்டும் தலைவர் அல்ல, வீட்டிலேயும் அவர்கள் அற்புதமான குடும்ப தலைவர். மக்களை வளர்த்தினதில் ஒரு தந்தையாய் நாம் உமரை யோசித்தால், அல்லாஹு அக்பர், நல்ல தக்வாவுடைய தந்தை. ஒரு நல்ல தந்தைக்கு நான் 2 செய்தி மட்டும் சொல்லுகிறேன். ஒன்று, நிறைய நேரம் நீங்கள் கேட்டிருக்கிற, நீண்ட காலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்க, பாலில் தண்ணியை கிளக்குனாங்கன்னு வந்துச்சல்ல. தண்ணி கிளக்குனப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, யார் பார்க்க போகிறா தண்ணியை கிளன்னு. பிள்ளை சொல்லுது, கலீஃபாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண வேண்டிச்சு, கலீஃபாவெல்லாம் பார்க்க போகிறாளா, நீ ஊற்று. கலீஃபா உண்மையாலுமே அந்த பக்கம் இருந்து பார்த்துட்ருக்கார். ஒற்றராய் இவர்கள் வீட்டில் நடக்கிறத பார்த்துட்ருக்கார். ஒரு உலா வருகிற போது வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கார். அப்போ அந்த தாய் கலீஃபா பார்க்க மாட்டார், ஊற்றுமான்னு ஊற்றும் போது அந்த வயசுக்கு வந்த வீட்டில் இருந்த அந்த பெண் சொல்லுச்சு, வ இன்கான அமீருல் முஃமினீன லா யரானா ஃபல்லாஹு யரானா. அமீருல் முஃமினீன் பார்க்கலன்னாலும் அல்லாஹ் பார்க்குறான்ல அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லிச்சா இல்லையா? வீட்டுக்கு திரும்பி வந்து வீட்டில் ஆலோசனை பண்ணிட்டு போய் தங்களுடைய மகன் ஆசிம், முரதியுல்லானுடைய மகன் ஒருத்தர் இருந்தார் ஆசிம்னு, ஆசிமுக்கு அந்த பொண்ணை போய் கட்டுறதுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா யாரும் பார்க்காமல் இருக்கிறப்பவே தக்குவாவோடு இருக்கிற பெண் தான் என் வீட்டுக்கு மருமகளாக வேணும். ஒரு நேர்மையான தந்தை தன்னுடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட சம்பந்தங்களை செய்து வைக்க வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு தந்தை போய், அதாவது ஒரு கிராமமான வீடு, ஒரு ஓலை குடிசை, பால் வியாபாரம் பண்ணி வௌத்த கழுவிட்டு பொழைச்சிட்டு இருக்கிற அந்த வீட்டில் போய் கலீஃபா பொண்ணு கேட்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற உணர்வோடு தனிமையிலும் வாழுகிறவர்கள் யாரோ அவர்கள் தான். வெளியூர்ல இருந்து பைத்துல் மாலுக்கு எண்ணெய் வந்துச்சு, டின்னா எண்ணெய் வந்துச்சு, ஜைத்தூன் எண்ணெய். அப்போ அந்த காலத்தில் பைத்துல் மால் சார்பாக ரேஷன் மாதிரி எல்லாத்தையும் வர சொல்லி ஊற்றுவாங்க. அதில் தும்மறது எல்லாருக்கும் ஊற்றுறாங்க. அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க, பாத்திரத்தில், தோல் பையில், இதுலாம் வாங்குவாங்க. ஊற்றிட்டு இப்படி கமுத்தி அந்த டின்னு கமுத்தின உடனே அதை தூக்கி போட்டுருவாங்க, அடுத்த டின்னு எடுப்பாங்க, இப்படி ஊற்றுவாங்க. முரதியல்லாஹுடைய மகன் ஒரு 8 வயசு பையன் ஒருத்தர், அவர் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அந்த காலியாக தூக்கி போடுற டின்னு இருக்கா இல்லையா, அந்த டின்னில் கொஞ்சம் கமுத்துனா சொட்டு சொட்டா வருமா இல்லையா, அதை எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு இருந்தார். எதேச்சியா இந்த சப்ளை நடந்துட்டு இருக்கிறப்ப இப்படி திரும்பினவங்க பார்த்துட்டாங்க, என்னப்பா தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்க, நீங்கள் தூக்கி போடுற டின்னில் கொஞ்சம் இருக்குது கடைசியில், அது கமுத்துனா வருது, அதில் தலையை தேய்ச்சி பப்ளிக்கில் மக்களுக்கு முன்னால் கூப்பிட்டு பைத்துல் மாலுக்கு சேர வேண்டிய எண்ணெயில் ஒரு சொட்டு கூட அது என் மகன் தலையில் இருக்க முடியாதுன்னு முடிய மொட்டை அடிக்கிறாங்க அங்கேயே வச்சு. என்னன்னா, இந்த எண்ணெயை நீ தேய்க்க முடியாது, ஒத்த பைசா கூட தனக்கும் தன் குடும்பத்திற்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் அந்த அரசியலமைப்பினுடைய தலைவர் காட்டிய அதே சூழ்நிலைய உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டினா எந்த நாட்டிலையும் வறுமை கிடையாது, எந்த நாட்டிலையும் வறுமை கிடையாது. நம்ம நாட்டில் சில பேர் மகளுக்கு 500 கோடியில் கல்யாணம் பண்ணுறான். கர்நாடகாவில் பண்ணானும்ல, மொத்த செலவு 514 கோடி. அதாவது பதவியில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் பூரா மக்கள் பணத்தை சுருட்டுறவனா தான் இருக்கான். இங்கே தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டாருன்னு மகனை கூப்பிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு கலீஃபா. வரலாற்றில் யார் நிற்பார்கள், யார் களத்தில் நின்று பேசப்படுவார்கள்? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அமைச்சர் ஒருத்தர் திடீர்னு அமைச்சராகி இருந்தாலும் மெட்ராஸில் அங்கே இருக்கிறாரு, கிராமத்தில் ஊரில் இருந்து ஒருத்தன் அவன் மாமாவும் வச்சுன்னு கிளம்பி வந்துட்டான் பார்க்குறதுக்கு. நேராக வந்து இப்போ இவர் அமைச்சர், பயங்கரமான செக்யூரிட்டி அது இதுன்னு, கடைசியில் வந்து மாமாப்பிள அப்படின்னு சொல்லி பேசி அங்கே நைட்டு தங்கினாங்க ரூமில், லாட்ஜில் பெட்ருக்கு. இவன் கிராமத்திலிருந்து வந்தவன் டப்புன்னு கீழே படுத்துட்டான் பாய விரிச்சு. அவர் அமைச்சர் சொன்னார், நான் பாய விரிச்சு கீழே படுக்கிறேன். நீ என்ன, நீ முதல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க, இப்போ நீ வந்து மினிஸ்டர், பயங்கரமான செக்யூரிட்டி, வெளியே போலீஸ் நிற்குது, நீ பாட்டில் கீழே படுக்கிறேங்கிற, நான்லாம் மேலே படுக்க மாட்டேன், நீ தான் பெட்டில் படுக்கணும், நான் வந்து கீழே பாய் விரிச்சு படுக்கிறேன், ரொம்ப நேரமாக நீ மேலே படு, இல்லை நான் பாய் விரிச்சு படுக்க, இப்படியே போராட்டம். இந்த பிஏ ஒருத்தன் தான், யார் அமைச்சரோட பிஏ,
அவன் வந்து இந்த ஆள்கிட்ட சொன்னான், யோ படுன்னா மேலே படுத்துட வேண்டியதானே. அவர் அரசு அமைச்சர் வந்து கீழே பாய் விரிச்சு தான் படுப்பார். காரணம் என்னன்னா, அவர் காலையில் எந்திரிச்ச உடனே எதையாவது சுருட்டணும். அது குறைந்தபட்ச பாயா இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது கண்ணில் கண்டதையெல்லாம் சுருட்டி கொள்ளுகிற, எத்தனை இடத்துல காடா இருக்குதோ அத்தனை இடத்துலையும் ஏக்கர் கணக்கில் விளைத்து போடுகிற, எங்கே போய் பார்ப்பது? ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எண்ணெயை வந்து தலையில வந்து தேய்ச்சனை மொட்டை அடிக்கிறது. இந்த அரசர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க மனைவிகளுக்கு இடையில நட்புறவாயிரும் தெரியுமா. பக்கத்து நாட்டு அரசர் அன்பளிப்பு அனுப்புகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதிலுக்கு அன்பளிப்பு அனுப்புகிறார்கள். இது வந்து நாடுகளுக்கு இடையில உள்ள நட்புறவு. அந்த அவருடைய மனைவியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியும் பழகிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த நாட்டு மனைவி ஏதோ அன்பளிப்பு அனுப்ப இவங்களுக்கே தெரியாது. இவங்க ஏதோ அன்பளிப்பு அனுப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு அஷ்ரஃபி என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள், ஒரு பைய நாணயங்கள் போடுற பை, அது அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ளே வந்துட்டாங்க. என்ன விஷயம் இது? இல்லை பக்கத்து நாட்டு அரசிக்கு. ஆமாம், அரசிக்கு எங்கேருந்து கொடுக்குற? இல்லை நம்மள்ட்ட இருந்த காசு தான். எங்கே நம்மள்ட்ட இருந்த காசு? நாங்கள் வந்து அரசர்கள் கையொப்பமிடுவதும் நட்புறவு பாராட்டுவதும் வேற. நீங்கள் என்ன ரெண்டு மனைவிகளும் இடையில இப்படி வச்சுட்டு அன்பளிப்பு கொண்டாதுன்னு கொண்டு ஆளை கூப்பிட்டு பைத்துல் மாலில் கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, வழி நெடுகிலும் உமரை பார்த்து இந்த உம்மத்து வாசித்து தெரிந்து கொள்ளுவதற்கு எத்தனையோ அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் கூட, அம்பேத்கர் உட்பட, உமரின் வரிகளை படிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேம்பட்டவர்கள். தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, அது இது எல்லாம் மட்டுமல்ல, ஒரு மக்கள் சேவை. எந்த கலீஃபா செய்வான்? டெய்லி நகர்வளம், ஊர்வலம். பிரபலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுற ஒரு கிழவி திட்டிட்டு இருக்கும். இந்த நாட்டினுடைய அமீருல் மோமினின் உமருக்கு கண்ணு தெரியலையா நாங்கள் கஷ்டப்படுறதுன்னு சொல்லி தகவல் ஸ்பாட்டுக்கு அங்கே போயிடுவார். தான் உமருன்னு காட்டாமையே, என்ன விஷயம், நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம். உடனடியாக மறுநாள் காலையில் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள், பராமரிக்க ஆள் இல்லாத வயோதிகர்கள், இவங்களுக்கெல்லாம் அரசிட்ட இருந்து வசீஃபாவாக ஒரு மாதிரி பென்ஷன் தொகையாக இவ்வளவு தரப்பட வேண்டும்னு ஆர்டர் சைன் பண்ணி உடனடியாக வந்துருச்சு. மறுநாள் இரவு அதே கிழவியை சந்திக்கிறார்கள். உமர் கொடுத்தாரா? கொடுத்தாரு, மகராசன் நல்லா இருக்கணும். உமர் வந்து இந்த மாதிரி சரி, உமர் ஆட்சியில் நான் கஷ்டப்பட்டதா நேற்று சொன்னேன் இல்லை, அந்த கஷ்டத்தை உமர் வந்து பணம் கொடுத்து ஆட்சியிலிருந்து கொடுத்து அதை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு ஒரு துண்டு துணியில் எழுதி கொடுன்னு கேட்டு வாங்கினாங்க. அந்த கிழவி எழுதி கொடுத்துச்சு, வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என் கஃபனில் இந்த துணியை வைங்க, அல்லாட்ட நான் போகும்போது என் நாட்டில் இருக்கிற ஒரு ஓலை குடிசையின் கிழவி கூட, பாலுக்காக அழுகிற குழந்தைக்கு கூட அதுக்குன்னு சொல்லி நிதிகளை தனியாக ஒதுக்கினேன், அவர்களுக்கு செய்தேன் என்பதற்கு இது ஆதாரம். இது என் கஃனில் வைக்கப்பட வேண்டும் என்றார்கள். நகர்வலம் வர்றத டெய்லியும் பழக்கம். ஜிஹாதுக்கு போய்விட்ட புருஷன் மனைவியின் கடமையை நிறைவேற்றல, மாசங்களாக தனியாக மனைவி, அந்த மனைவி அரபு கவிதை படித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த கவிதையின் பொருள் என்னன்னா, என் புருஷன் நீண்ட நாளாக வெளியூர் போயிட்டாருங்கிறது. கவிதையை முழுமையாக நான் தர்ஜுமா செய்ய விரும்பவில்லை. அந்த கவிதையை மட்டும் வெளியே இருந்து கேட்டுட்டு வந்து மறுநாள் ஆர்டர் என்னன்னா, நீண்ட காலம் ஜிஹாதுக்கு செல்பவர்கள் அவங்க மனைவிட்ட சொல்லிட்டு போகணும், மனைவிட்ட திருப்திப்படுத்திட்டு போகணும், மனைவியினுடைய ஒப்புதல் அவங்களுக்கு வேணும். 3 மாதத்திற்கு மேல் யாரும் பிரிந்திருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட ஜிஹாதா இருந்தாலும் சரி பிரிந்திருக்கக்கூடாது என்றெல்லாம் சில கட்டளைகள் அன்றைக்கு போடப்பட்டது. என்ன ஆட்சினா அதனுடைய இது வேணும் இல்லைங்க. நகர்வளம் வந்து வீட்டுக்கு முன்னாடி கறிக்கட்டை மாதிரி ஒரு கையில் இதை வச்சுக்கிட்டு அந்த வீடு சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ் அங்கே எழுதுவார். முன்னாடி கலீஃபா வந்துட்டு போனாருங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். அதை எழுதுவார். அது எழுதுறது வந்து அதிகாரிகளுக்கு மட்டும் புரியும், எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்காது. அது ஒரு சிலேடை பாஷை, கோடுவேர்டு. அதை எழுதிட்டு போயிடுவார்.
மறுநாள் வந்து பகலில் வரக்கூடிய காவல்துறை அல்லது இராணுவம் அதை பார்த்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கும். இப்படி தான் அவங்களுடைய நகர்வளம் இருந்தது. யார்? உமர் ரலியல்லாஹுடைய நகர்வளம். நம்மளில் சில பேர்த்துக்கு இப்படி ஒன்று இருக்கும், என்ன தெரியுமா? நமக்கு கிடைக்கிறது எந்த தண்டனையாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கிடைக்கணும். இந்த நல்லெண்ணம் இருக்கும். ஒரு ஆள் நைட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு உமர் வர்றத. கரெக்டாக இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னத்தையோ அவர் எழுதிட்டார். பொதுவாக உமர் எழுதுனாவே மறுநாள் சம்திங் ராங் என்னமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம், அடி உழுகுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். இந்த ஆள் எழுதிட்டு போனதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தார், உத்து பார்த்தார், என்னமோ எழுதியிருக்குது. விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தார் உமர் எழுதிட்டு போனது. நாளைக்கு போலீஸ் வந்து ஏன் நம்மளை மட்டும் அடிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பண்ணுவோன்னு ஒரு கறிக்கட்டை எடுத்துகிட்டு போய் இது மாதிரியே இந்த ஆள் எழுதி வைக்கிறார் பக்கத்தில். அப்போவே சில பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. இப்போ ரொம்ப அதிகம். இப்போ ஆமாம், நம்ம கரண்ட்டு போனோம்னா பக்கத்து கடையை பார்க்குறோம்ல, அங்கேயும் போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நடக்கா இல்லையா? நமக்கு மட்டும், அதாவது பொதுவாகவே எந்த முசீபத்தும் அரபியில் ஒன்று இருக்கு, அல் முசீபத்து இத அம்மத் ஹஃபத் அப்படின்னு ஒரு இது. முசீபத்து பரவலாச்சுன்னா அது பரவாயில்லன்னு ஆயிருமா. தனியாக ஒரே ஒரு ஆள், இப்போ ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சுன்னு வைங்களேன், டாக்டர் கூப்பிட்டு உனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு, ஐயோ எனக்கா, அப்படியா, இனிமேல் இப்படியா அப்படியா. அதே டாக்டரு நடக்கிற 4 பேர்த்தில் ஒருத்தருக்கு சுகர், நாடு பூரா சுகர் இல்லாத எவன் இல்லை, அந்த ஆளுக்கு சுகர், இந்த ஆளுக்கு சுகர், இவர் இப்போ சுகருக்கு ரெடி ஆயிடுவார். அவனுக்கு இருக்குல்ல, அப்புறம் பரவாயில்ல. இப்போ இதே அவனுக்கு இல்லைங்கிறப்ப இவருக்கு இருந்திருந்தா அது பிரச்சனை. முசீபத்து எதுவுமே பரவலானால் லேசாகிவிடும் அப்படின்னு ஒரு வளவழி உண்டு அரபியில். அது மாதிரி எடுத்து கறிக்கட்டை எடுத்து உமர் மாதிரியே எழுதி வச்சுட்டார். நல்லதோ கெட்டதோ பக்கத்து வீட்டுக்காரனும் சேர்ந்து மாட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்லி கொண்டிருந்தது, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதியில் எந்த ஜனாதிபதி தெருவாக போய் பார்ப்பதும், மஹல்லா வாரியாக கணக்கு வைத்து கொண்டு பார்ப்பதும், அங்கிருக்கிற மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பதும், இதெல்லாம் எந்த ஆட்சியாளர்கள் செய்தார்கள்? இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு பெரிய ராஷ்டிரபதி போல தெரியுது, ஒரு பெரிய அதிபர் போல தெரியுதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அவருடைய அறிவாற்றல், அவருடைய இல்மு, அவருடைய தக்வா, அல்லாஹு அக்பர். சஹீஹுல் புகாரியில் ஒரு பாடம், சஹீஹுல் புகாரினுடைய ஆரம்பத்தில் கிதாபுல் இல்மு, இல்முடைய பாடம் அப்படின்னு ஒன்று வருது. அதில் ஒரு பாடம் பாபு ஃபதுலில் இல்ம், ஃபதுலில் இல்ம், இல்மின் சிறப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது அதல்ல, இது அந்த அர்த்தம் அல்ல. இல்மில் மிச்சம் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ஹதீஸ் சொல்கிறேன் நான். சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, எனக்கு கனவுல பால் கொடுக்கப்படுது, நான் பாலை குடிக்கிறேன், வயிறு நிறைய நான் பால் குடித்த உடனே அந்த பாலை நான் உமரிடத்தில் கொடுக்கிறேன், உமர் குடிக்கிறாரு. காலு ஃபமா அவ்வல் ததாலிக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த கனவுக்கு என்ன பலனு அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால அல் இல்மு, எங்கிட்ட உள்ள இல்மு, நான் குடித்தது போக அதன் மீத இல்மு யார்கிட்ட இருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருக்கு. அதனால தான் சொன்னாங்க, எனக்கு பின்னால நபி கிடையாது, ஒருவேளை நபி இருந்தா உமர் ரலியல்லாஹு தஆலா. பல கட்டங்களிலே சொன்னார்கள், உமர் என்ன பேசுகிறாரோ அது அன்றைக்கு மாலையோ மறுநாளோ ஆயத்து இறங்கிரும். உமர் சொன்ன மாதிரி ஆயத்து இறங்கும். அதனால சொன்னார்கள், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். சாதாரணமான வார்த்தை இல்லை இது. உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். நான் எந்தெந்த விஷயமெல்லாம் இப்படி அவர்கள் சொல்லி, அது தனி கிதாபாவே இருக்கு, முவாஃபகாத்து உமர்னு பேர். உமரும் வகியும் ஒத்து போனவைகள் அப்படின்னு தனி நூல். எத்தனை இருந்திருக்கும். அப்போ இவங்க சொல்றது வகியா வரும். இன்னைக்கு சொன்னா நாளைக்கு ஜிப்ரீல் வருவார், உமர் சொன்னதை கொண்டு வருவார். அவர்களுடைய அறிவாற்றல் எக்கச்சக்கம், மறுபக்கம் அவர்களின் இறையச்சம் எக்கச்சக்கம். நமக்கு கிடைத்திருக்கிற இது எவ்வளவு பெரிய ஆளுமைகள் இவர்கள் எல்லாம், குலஃபாக்கள். செய்தி உண்டல்ல, நாளைக்கு அல்லாஹு தாலா மக்கள் அத்தனை பேரும் சொர்க்கம் போங்க, ஒரே ஒரு ஆளை மட்டும் நரகம் போகணும்னு சொன்னா, உமர் சொல்றாரு, அந்த ஒரு ஆள் நானா இருப்பணும்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லா மனிதர்களும் நரகம் செல்லுங்கள்,
ஒரே ஒரு மனுஷன் மட்டும் சொர்க்கம் போங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் நானா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஈமான் என்பது அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடையில். ஒருத்தனா சொர்க்கம்னா யாராவது நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு ஆள் தான் நரகம்னா நான் போயிருவணும்னு பயப்படுறேன். இன்னும் எல்லா அக்கிரமங்களையும் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் பயப்படுறதில்ல. சொர்க்கத்தினுடைய கன்ஃபர்மேஷன் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு. மேராஜுக்கு போனப்போ உமருடைய மாளிகையை பார்த்து விட்டு உள்ளே போகலாமான்னு யோசிச்சுட்டு சல்லாலி செல்லம் வந்து சொன்னாங்க, உமரே உம்முடைய மாளிகையை பார்த்தேன், உனது ரோஷத்தை நினைத்து நான் உள்ளே போகலை. உமரல்லான்னு சொன்னாங்க, அவ அலைக்க அகாரு யார் ரசூலல்லா, நான் மற்றவங்க மேலே ரோஷப்படுவேன், உங்கள் மேலேயுமா ரோஷப்படுவேன், நீங்கள் போயிருக்கலாமல்ல என்று சொல்லுவார் அல்லவா. சுவனத்தின் மாளிகைக்கு சொந்தக்காரர் நரகத்துக்கு போயிடணும்னு பயமாக இருக்குதுன்னு பயப்படுறாரு இல்லையா? அதுதான் தக்வா, அதுதான் இறையச்சம். உலகத்தில் அரசியலிலே இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய அளவுக்கு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு தக்வாவுடைய வாழ்க்கையையும் இவ்வளவு தூரம் வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். அவர்களுடைய கல்வியும் அவர்களுடைய இறையச்சமும் எல்லாம் காலத்திற்கும் நின்று பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய தலைவர்னு எப்போ சொல்லுவோம் தெரியுமா? ஒரு ஆளுமைன்னு எப்போ சொல்லுவோம் தெரியுமா? பின்னாடி வர பல நூறு வருஷத்துக்கு என் சமுதாயம் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் சொல்றது. ஒண்ணுமில்ல, நம்ம ஊர்களில் நாடுகளில் அங்கே இங்கே யாராவது ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு ரொம்ப பெரிய பங்களிப்பு செஞ்சிருந்தாருன்னா அவரை பயங்கரமாக பாராட்டுறாங்களா இல்லையா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூரில் வந்து இந்த காலஞ்சென்ற அதிபர் அவர் இறந்தப்போ பார்த்தா எல்லாம் எழுதுறாங்க, என்னென்னா சிங்கப்பூர் அவருடைய பிளான் தான், அவர் வடிவமைச்சது தான், அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், தூர நோக்கோடு இதை பண்ணார், இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம்னா அந்த அதிபர் அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டிலும் அப்படி சில பேரை சொல்லப்படுவது உண்டு அல்லவா? இப்போ அந்த மாதிரி தூர நோக்கில் ஒரு சமூக கட்டமைப்பை யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு பெயர் தான் ஆளுமை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஏற்படுத்துறாங்க. முதல்ல பைத்துல் மால் அவர்கள் ஏற்படுத்தியது. பைத்துல் மால்ல பல செக்ஷன் அவங்க ஏற்படுத்தினது. முதியோர் பென்ஷன் அவங்க கொண்டு வந்தது. யகூதிகள்ல கூட முதியோர் பென்ஷன் அவங்க கொண்டு வந்தது. குழந்தைகளுக்கான பால் செலவு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வசீஃபா அவங்க கொண்டு வந்தது. இன்னைக்கு நாம் காலண்டரில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஹிஜ்ரி என்கிற புத்தாண்டு அவங்க கொண்டு வந்தது. நான் நீள பட்டியலிது வரிசைப்படுத்தி கொண்டே போவேன். தராவீஹினுடைய 20 ரக்காத்து சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே மட்டும் நம்ம பசங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, 20 கஷ்டமாக இருக்கேன்னு. ஆனால் ஒரு பெரிய இறைவனுடைய கிருபைன்னு தான் சொல்லணும். என்னன்னா தராவீஹு உமர் 20 கொண்டு வந்தார், அது சரியில்லைன்னு சொல்கிறவன் அவன் என்ன காலண்டர் போடுறானோ அதில் ஹிஜ்ரின்னு தான் போடுறான். ஹிஜ்ரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த பேர், ரசூலுல்லாஹ்லாம் கொண்டு வரல. எந்த ஹதீஸ்லையும் இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரின்னு பேர் கிடையாது. ஹிஜ்ரின்ற பேர் யார் கொடுத்தா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தது. நீ வேணும்னா வேற ஏதாவது மஜ்ரின்னு மாத்தி பாரு, மாத்துறது இல்லை. உமர் கொடுத்த ஹிஜ்ரியை ஏற்றுக்கொள்பவர்கள் உமர் கொடுத்த இன்னொன்னு 20 ரக்காத்து அதை ஏற்க மறுக்கிறார்கள். எனவே தராவீஹ் அவர்களுடைய கொடை, ஹிஜ்ரி புத்தாண்டு அவர்களுடைய கொடை, பைத்துல் மால் அவர்களுடைய கொடை. ரப்பே எங்கள் உம்மத்திற்கு பர்தாவை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கினார்கள். பர்தா அல்லாஹ்வின் கொடை, ஆனால் உமர் கேட்டு கொடுத்தது. மது நிரந்தரமாக ஹராமாக வேண்டும் ரப்பே என்று கையேந்தியது உமர், ஏற்கப்பட்டது. மது நிரந்தர ஹராமாக உமருடைய பிரார்த்தனைக்கு பின்னாலே ஆனது. இப்படி ஒரு நீண்ட பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம். 6000 பள்ளிவாசல்கள் 3 வருஷத்துல. காதிசியாவுடைய யுத்தத்தின் போது பள்ளிவாசல் கணக்கெடுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது வரலாற்றில் அபாரமான சாதனை. 6000 பள்ளிவாசல்கள், இராணுவ வீரர்களை ஆள் எடுக்கிறது, ஹாஃபிஸ்களை எடுக்கிறது. என்ன எத்தனை சீர்திருத்தம்! அல்லாஹு அக்பர். உமர் ஒரு ஆளுமைன்னு என்ன பேச சொல்லியிருக்காங்க. உமர் ஆளுமை என்பது ஒரு குறுகிய 1 மணி நேரத்தில் பேசப்படுகிற தலைப்பு அல்ல. பல்லாயிரம் மஸ்ஜிதுகள், பல்லாயிரம் மதாரிசுகள், பல்லாயிரம் ஹாஃபிதுகள் நிறைய உருவாக்கினார்கள். எந்த நல்ல மனிதரும் அவருடைய முடிவு நல்லதா இருக்கும். எப்போதும் துவா செய்வார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், என் மௌத்து ஷஹீது மௌத்தா இருக்கணும், சும்மா பாயில படுத்து மௌத்தா இருக்கக்கூடாது.
யாராவது என்னை கொன்று ஷஹீதாகணும் நான். அது மட்டுமல்ல, என் மவுத்து உன்னுடைய ரசூலுடைய ஊரான மதீனால நடக்கணும். இந்த ரெண்டும் நீண்ட காலம் கேட்ட துவா. மதீனால மவுத்து கேட்கலாம். பொதுவாக யாரும் மவுத்தை துவா செய்யக்கூடாது. எனக்கு மவுத்தை கொடு அப்படின்னு கேட்க, மதீனாவில் மவுத்தை கொடுன்னு கேட்கலாம். உமரதியல்லான்னு கேட்டே இருந்தாங்க. இந்த 2 வரி தான் துவாவில். உன்னுடைய பாதையில் நான் ஷஹீதாகணும், அதே மாதிரி உன்னுடைய ரசூலுடைய ஊரான மதீனாவில் மௌத்தான். 2ம் கபூலாச்சு. ஃபஜ்ரு தொழுக உமரதியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி முடித்து விடுவேன். தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஃபஜ்ரு தொழுக. ஃபஜ்ரு தொழுகையில் நீண்ட பிளானோட வாள் ரெடி பண்ணி, பயங்கரமான கூர்மையோடு ரெடி பண்ணி, அந்த வாளில் மட்டும் அறுக்கிறப்ப ரத்தம் மட்டும்தான் வரும். அது உள்ளே போகும்போதே விஷமும் போகணும். அதனால் விஷம் தோய்ந்த வாள். விஷத்தில் அதை ஊற போட்டு வச்சு அதை கரெக்டாக எடுத்துட்டு வந்து, எல்லாரும் கொஞ்சம் மப்பு மந்தாரமாக இருக்கிறது ஃபஜ்ரில் தானே, ஒரு மாதிரி அதை என்னன்னு சொல்கிறது, உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையிலான தொழுகை அது. அப்போ எடுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு செஃப்பில் நின்றுட்டான். வாள் மறைஞ்சிருக்கு. அவன் பேர் அபு. உமரதியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கிறார்கள். ஃபஸ்ட்டு ரெக்காயத்திலேயே எடுக்க போகிறான் வாழை, பயமாக இருக்குது. எடுக்க போகிறான் வாழை, பயமாக இருக்குது. ஒரு ரெக்காயத்து முடிந்து விட்டது. 2வது ரெக்காயத்திற்கு எடுக்கிறார்கள். உமரதியல்லாஹு அன்ஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். வாழை எடுத்தவன் அடி வயிற்றில் தொப்புளுக்கு சற்று கீழே அந்த வயிற்றில் அப்படியே ஒரு அறவட்டம் போடுற மாதிரி முழுமையாக கிழித்தான். 6 முறை கிழித்தான். 6 முறை கிழித்தான். இரத்தம் வடிகிறது. முசல்லாவிலே அவர்கள் இருக்க அப்படியே சரிகிறார்கள். இவன் அப்படியே பின்னாடி வர்றான். அபூ லூலு வரக்கூடிய வழியில் நிறைய பேர் தொழுகையில் இருப்பவர்கள் தடுக்கிறார்கள். தடுக்கிறப்போ அதே வாளில் 13 பேர்த்தை வெட்டுறான். அத்தனை பேரும் சஹாபாக்கள். உமர் இன்னமும் உயிர் இருக்கிறது, அவர் துடித்து கொண்டிருக்கிறார். 13 பேரை வெட்டுகிறான். அதில் 6 பேர் ஸ்பாட் அவுட்டு. சஹாபாக்கள்ல 6 பேர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உயிர் பிரிவதற்கு முன்னாலேயே அவர்களில் 6 பேர் உயிர் பிரிந்து விட்டது. 6 பேர் உயிர் போனதுக்கப்புறம் இவன் இப்படி வரிசையாக வெட்டிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பிந்திய சஃபில் இருந்தவர்கள் அவங்க தான் ஒரு வேலை பண்ணாங்க. என்னன்னா, ஒரு துண்டை எடுத்து மேலே போட்டான், தலைமையில போட்டாங்க. அவனை திக்குமுக்காடை செய்யணும், அவனை இது பண்ணணும்னா, இந்த ஹாஸ்டலில் பசங்கள்லாம் குறும்பு செய்கிறப்போ லைட்டை ஆஃப் பண்ணிட்டு துண்டை பொத்திடுவானுவோ அவனை அடிக்கிறதுக்கு. துண்டை பொத்திட்டாங்க. ஹதரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்ன செய்யறதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டான். உமரை கொல்லுவதற்கு நீண்ட நாட்களாய் அவன் தயார் செய்து வைத்திருந்த அதே வாளில் தன்னை குத்தி கொண்டு உமருக்கு முன்னால் அவன் இறந்து போனான். அல்லாஹ்வுடைய அந்த மாற்றத்திற்குரிய செய்தி சரித்திரம் எப்படி திரும்புது. எந்த வாள் உமருக்கு நீண்ட நாள் தயாரானதோ, விஷம் தோய்ந்த வாள், அதுல முதல்ல உமர் ரூஹு பிரிவதற்கு முன் அவன் ரூஹு பிரிந்து விட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கிடத்துகிறார்கள், மடியில வைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாளைக்கு பின்னால், ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு பின்னாலே நினைவு திரும்புகிறது. நீங்கள் கவனிக்கணும், நினைவு திரும்பின உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எல்லாரும் தொழுதுட்டாங்களா? என்ன தொழுகையில் தான் அவங்க இதானது. எல்லாரும் தொழுதுட்டாங்களா? எவ்வளவு முக்கியமான கேள்வியாக இருந்திருக்கும் அது. சரி, அடுத்த கேள்வி, என்னை இப்படி செஞ்சது யாருன்னு கேட்குறாங்க. இன்னும் அவரை சரியா சொல்லலை, பேர் மட்டும் சொல்லப்படுது உமர்கிட்ட, அபூ லூலு அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு நாட்டின் ஜனாதிபதி தன் எதிரியை விளங்கி வச்சிருக்காருன்னு பாருங்க. டக்குன்னு கேட்கிறாரு, அந்த முகைராவுடைய அடிமை தானே, அந்த இரும்பு பற்றையில் இருப்பானே அவன் தானே? ஆமா. தன்னை கொல்றதா இருந்தா, தன்னை அடிக்கிறதா இருந்தா, எவன் அடிப்பான்னு எதிரியுடைய அட்ரஸ் தெரியுது. யாருக்கு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது தேர்ந்த தலைமைக்கு அதெல்லாம் அடையாளம். தன்னை எவன் விமர்சிக்கிறான், தன்னை யார் என்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி லா யஜஅலு மனியதி பியதி ரஜுலின் யத்இல் இஸ்லாம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்னை கொன்ன ஒருத்தன் நாளைக்கு மறுமையில் வரும்போது முஸ்லிம்னு சொல்ல முடியாதல்ல, என்னை முஸ்லிம் கொல்லலை.
அவன் அபூலுலு முஸ்லிம் அல்ல, அவன் ஒரு பாரசீகன், அவன் ஒரு முனாஃபிக், அவன் ஒரு மஜூசி, அவன் வேடமிட்டு கொல்லுவதற்காக மட்டும் வந்தவன், அவன் முஸ்லிம் அல்ல. இவருக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? சொன்னது ஒரு முஸ்லிம் இல்லைன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அப்ப என்ன அர்த்தம்? வேற யார்கிட்டையாவது நான் அடி வாங்கி ஷஹீதாகணும்னு தானே துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த துவா கபூலாகி இருக்கிறது. ரெண்டாவது துவா என்ன? மதீனால மௌத்தாகணும். மதீனாவில் ரசூலுடைய மெஹராப்ல குத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த குற்றுயிராக இருக்கிற போது அவெல்லாம் கவனிக்கணும். சுவனத்து சொந்தம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? தலையில் அப்துல்லா இப்னு உமருடைய மடியில் தலை வச்சிருந்தவங்க சொன்னாங்க, நீ மடியை எடுத்துரு, தலையை கீழே இறக்கி வையினாங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு உடம்பு முடியல, மடியிலேயே இருக்கட்டும். மடியில் திரும்ப சத்தம் போட்டாங்க, எடு, மடியிலிருந்து என் தலையை எடு, கீழே போடு. ஒரு கீழே ஒருத்தர் படுத்தா எப்படி இருக்கும்? தலகாணி எல்லாம் இல்லாமல், எந்த மடியும் இல்லாமல், ஒரு 10.5 வருஷம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி அப்படியே தலையை இப்படி சரிச்சுட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, வைலுன் லக யா உமர் இல்லம் யக்ஃபிர் லக அல்லாஹு யா உமர். உமரே, அவங்களா சொல்லிக்கிறாங்க கீழே தலை படுத்திருக்கிறப்போ, உமரே அல்லாஹ் மட்டும் மன்னிக்கலைன்னா உன்னைய உனக்கும் கேடுதான், அல்லாஹ் மட்டும் மன்னிக்கலைன்னா உனக்கும் கேடுதான். அதாவது நமக்கெல்லாம் மௌத்து நேரத்தில் அப்படி சிந்தனை வருதோ இல்லையோ, ஒரு சுபனத்தினுடைய முன்பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய தலையை இதில் வச்சுக்கிட்டு, உமரே அல்லாஹ் மட்டும் மன்னிக்கலைன்னா உனக்கு எவ்வளோ பெரிய கேடு என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகனை கூப்பிட்டார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஆயிஷா அம்மாட்ட போய் ஆயிஷா அம்மாவோட வீட்டில் நான் அடங்கிறதுக்கு அனுமதி கேளுங்க, நான் மௌத்தாயிருவேன், அபூபக்கருக்கு பக்கத்தில் நான் அடங்கணும். அது வீடு ஓனர் அவங்க தான், ஆயிஷா அம்மா, போய் கேளுங்க. அவங்க போய் கேட்டு வந்தாங்க. முதல்ல ஆயிஷா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அடங்கலான்னு நினச்சிருந்தேன். ஏன்? அங்கே அடங்கியிருக்கிறது என் கணவரும் என் தந்தையும். நான் அடங்கலான்னு நினச்சிருந்தேன். உமர் கேட்டார், அவர் அதற்கு தகுதியானவர், அதனால் அடக்கிங்கன்னு அனுமதி கொடுத்துட்டார். சந்தோஷத்தோடு வருகிறார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சக்கராத்தில் இருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த காயத்திலிருந்து அவங்க மீளலை. என்ன சொன்னாங்க? இப்படி சொன்னாங்க. அனுமதி கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு நேர்மையும் நீதியும் நியாயமும் இருந்தால் இந்த வார்த்தை பேசுவாங்க. அடுத்தது, எப்பா நான் மௌத்துக்கு அப்புறம் ஒரு தடவை இன்னொரு தடவை ஆயிஷாட்ட கேட்டுக்கோ. காரணம், இந்த நிமிஷம் வரையும் நான் கலீஃபா, அதனால் என் மேலே உள்ள பயத்திலையும் மரியாதையிலையும் மனசு விரும்பாமல் கூட அடக்கிங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் மௌத்தா போனதுக்கப்புறம் அதிபர் உமராக இல்லாமல் மையத்து உமராக நான் மாறிய பிறகு ஒரு தடவை கேட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க. யார்கிட்ட? ஆயிஷா அம்மாட்ட. அப்பவும் அடக்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா அதுக்கப்புறம் அடக்குங்க என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய குடிமகனுடைய இடத்த, ஒரு சின்ன இடத்தை கூட ஒரு அதிபராக தன்னுடைய மிகப்பெரிய அதிகாரத்தை எல்லாம் செலுத்தாம இறக்கின்ற வரையிலேயும் ஹுகூக்கள் என்கிற ரைட்ஸுகளில் மிக தெளிவான முன்னுதாரணமாக இந்த உலகத்திலே திகழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஆளுமையின் பக்கங்கள் இன்னமும் நிறைய இருக்கிறது. ரசூலோடு சபையிலே அவர்களை பற்றிய நிறைய இருக்கிறது. அந்த ஆளுமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தக்வா, அவர்களின் இறையச்சம், அவர்களின் கல்வி, அவர்களின் அல்லாவின் பயம், அவர்களின் ரசூலுடைய முஹப்பத்து, அவர்களுடைய நல்ல நிய்யத்து, அவர்களுடைய மக்கள் சேவை எல்லாம் நமக்கெல்லாம் ரோல் மாடல். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபா பெருமக்களை வழிகாட்டிகளாக ஏற்று அவர்கள் போல் வாழ முடியாவிட்டாலும் வாழுவதற்கு முயற்சிக்கிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.